விஜயனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அரசியல் முதிர்ச்சியிட்டு இருந்தது. எந்த கோட்பாட்டு புரிதலோ கோட்பாட்டு வேட்கை இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிழைப்புவாத நடிகராகத்தான் அவர் காட்சி தருகிறார். அவருடைய பேச்சு இருக்கிறது, அவருடைய செயல் இருக்கிறது. ஆகவே அவர் படிப்படியாக பலகீனப்பட்டு வருகிறார். ஆலோசனை சொல்றாரு 2.5 வருஷம் முதலமைச்சராக எங்களுக்கு கொடுத்தாங்க பாஜக, இதுதான் எங்களுக்கு மதசார்பற்ற கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு களத்தில் நிற்கிறாருங்கும் போது அதெல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் பார்க்க மாட்டாங்க. போய் விஜயை பாஜக அழைத்தால் போயிடுவார். ஆனால் அது அம்பலப்பட்டு போய் பாஜகவினுடைய உண்மை முகம் தெரிஞ்சு விஜய்க்கும் பெரிய செல்வாக்கு எதுவும் இருக்காது, திமுகவின் வாக்கில் சேதத்தை ஏற்படுத்த முடியாது என்பதனால்தான் விஜயை மிரட்டி பாஜக தனித்து இயங்க வைக்குது. ஏன் அவர் பாஜகவை எதிர்க்கிறாரா? பாஜகவின் வாக்குகள் சேதமடையக்கூடாது, திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பார். ஏன்னா திமுகவுக்கு விழுகிற வாக்குகளை மட்டும்தான் சேதப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களோ ஜனநாயக சக்திகளோ இந்துக்களோ விஜயை எந்த இடத்திலும் ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய அடுக்கடுக்கான ஆதாரத்தோடான கருத்து பரப்புரையை களம் அதிமுக அங்கே கடுமையான போட்டி இருக்கும்போது அங்கே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, திமுகவோட செல்வாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? எடப்பாடி தலைமையிலான என்டிஏ படு தோல்வியை சந்திக்கும். இந்த முறை மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையை தகர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாற வேண்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதிர்த்தரப்பில் என்டிஏவும் கொஞ்சம் வலிமையாக தான் இருக்காங்க. நிறைய கருத்து கணிப்புகளில் கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக 3வது அணியாக இந்த முறை வலிமையாக தாவேகா களத்தில் இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஃபாலோவிங்காக இருக்காங்க. அவர் திமுக வெர்சஸ் தாவேகா தான் போட்டி அப்படின்ற இடத்துல அவரும் தள்ளும்போது களம் டஃப் தான் இருக்குது. இதில் திமுக எப்படி எளிமையாக வெற்றி பெறுன்ற இடத்துக்கு எப்படி வரீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு தாக்கம் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் துவக்கிய பொழுது ஒரு அச்சம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் திரையில காட்சி தந்ததை போல, வசனத்தை அமைத்ததை போல, செயல்பட்டதை போல யதார்த்தத்தில் நிஜத்தில் விஜய் செயல்படுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தனியரசுக்கு தெரியும், ஒரு நடிகன் நாளாட முடியாது, அரசியல் கட்சியை நடத்த முடியாது. 50 ஆண்டு காலம் அரசியல் வேட்கை இல்லாத வெறும் சுயநலவாதியால் வெறும் கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலிருந்து ஒருவர் நேரடியாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர வேண்டும் ஆசைப்படுவது சூழ்ச்சி, சதி. மக்கள் நிராகரிக்கணும்னு சொன்ன நான் என்ன கருத்தை நாட்டு மக்களுக்கு விதைத்தேனோ அதுதான் உண்மையானது. விஜயனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அரசியல் முதிர்ச்சியிட்டு இருந்தது. எந்த கோட்பாட்டு புரிதலோ கோட்பாட்டு வேட்கை இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிழைப்புவாத நடிகராகத்தான் அவர் காட்சி தருகிறார். அவருடைய பேச்சு இருக்கிறது, அவருடைய செயல் இருக்கிறது. ஆகவே அவர் படிப்படியாக பலகீனப்பட்டு வருகிறார். 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பார் என்று சொன்னேன். வழக்குக்காக இப்போ நீதிமன்ற முகாமைகளுக்கு அலைகிறாரு. ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த படத்தை பொங்கல் காலத்தில் வெளியிட்டு, ஜனநாயகன் படத்தை அது தேர்தல் காலத்தில் வெளியிட்டு, அந்த ரசிகர்கள் அல்லது நாட்டு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அதை வாக்குகளாக அறுவடை செய்து தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார். அந்த படத்தை பாஜகவே தணிக்கை குழுவே நிறுத்தி வச்சிருச்சு. அப்படி அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய தணிக்கை குழுன்னு வெளியே சொல்கிறதுக்கு அஞ்சு வெளியே சொல்ல முடியாத கோழையாகவும் இருக்கிறார். அப்போ 500 கோடி அழுத்தம் வந்ததுன்னு அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. இல்லை, யாரால் வந்ததுன்னு சொல்லலை, மத்திய அரசுன்னு சொல்லலை, பாஜகன்னு சொல்லலை, மோடின்னு சொல்லலை, அமித்ஷான்னு சொல்லலை. உங்களுக்கே புரியும்னு ஒரு இடத்துல பதிவு. அதனால தான் அப்போ அவர் பேச மாட்டார், அவங்களுக்கே புரியும், நாட்டு மக்களுக்கு புரியும்னு சொல்கிறார். திருப்பரங்குன்றம் மலைச்சிக்கலில் இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு தளத்தில் அத்துமீறல் நடந்த பொழுது வாய் திறக்காத விஜய் தமிழக வெற்றி கழகம். கிறிஸ்தவ மக்களுக்கு தான் சார்ந்த ஜோசப் விஜய், அவரே ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது கிறிஸ்மஸ் விழாக்கள் இந்தியா முழுக்க பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தை கூட பொது சந்தைகளில் விற்க முடியாத அளவுக்கு கடுமையான தாக்குதல் நடந்த பொழுது கண்டிக்காத, அது குறித்து வினவாத, போராடாத விஜயை தமிழக வெற்றி கழகத்தை எந்த கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பார், எந்த இஸ்லாமியர் ஆதரிப்பார், எந்த ஜனநாயகவாதிகள் ஆதரிப்பார்? ஆகவே அவர் தொடர்ந்து ஒரு பலகீனமான கோழை சுயநலவாதி என்று அம்பலப்பட்டு போய் அலுவலகத்திலிருந்து உழைப்பதற்கு தன்னுடைய கட்சிக்காரர்களோடு நிர்வாகிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாத ஒரு விஜயை கட்டாயமாக தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள், கட்சிக்காரர்கள் நிராகரித்தார்கள், கூட்டணி கட்சி வரும் என்றார், எல்லாரும் நிராகரித்தார்கள். இப்போ பலகீனப்பட்டு போய் அம்பலப்பட்டு போய் விஜய் மிகப்பெரிய தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கார். இப்போ அவர் இந்த ஜனநாயகன் பட விவகாரமாகட்டும், சிபிஐ விவகாரமாகட்டும்,
பாஜகக்குள்ளே போக போகிறாருன்னு ஒரு வாரமாக பேசுபொருளாச்சு. எல்லா ஊடகங்களையும் அதை பற்றி பேசினாங்க. சில இடங்களில் நீங்களே கூட அதை பற்றி பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆலோசனா சொல்கிறாரு, 2.5 வருஷம் முதலமைச்சராக எங்களுக்கு கொடுத்தாங்க பாஜக, ஆனால் மதச்சார்பற்ற சக்தி தான் எங்களுக்கு, மதச்சார்பற்ற கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ களத்தில் நிற்கிறாருங்கும் போது அதெல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இவ்வளோ பாஜக எதிர்ப்போடு இருக்காரு, எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ உறுதியாக இருக்காருன்னு மக்களுக்கு பார்க்க மாட்டாங்களா? இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு நீண்ட காலமாக அந்த தாய் தமிழ் சமூகத்தை இந்தியாவை நேசிக்கிற ஊடகவியலாளர், இவர் எப்பொழுதெல்லாம் மதசார்பற்ற கருத்துக்களுக்கு எதிராக பரப்புரை நடத்தினார், எந்த செயற்குழுவில் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டார், எந்த பரப்புரை கூட்டங்களில் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கருத்தை சொன்னார்? மதசார்பற்ற கொள்கைனா என்ன? மதம் சார்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறது பாஜக, ஒன்றிய அரசு, மோடி, அமித்ஷா, அதனுடைய திட்டங்கள் சட்டங்கள் சொன்னீங்களா? இப்போ அது வாயே திறக்காத விஜய். அப்போ நான் ஒரு பாஜகவினுடைய கருவி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் அணிக்கும் செல்லுகிற சிறுபான்மை வாக்குகளை அபகரிப்பதற்காக ஜோசப் விஜயை பாஜக களத்தில் செயற்கையாக நிறுத்தி இருக்கிறது. ஆகவே விஜயை ஒரு பாஜகவோட ஆளாக பார்க்கணும், ஒரு இந்துத்துவ சக்தியினுடைய கருவியாக ஏவப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொன்ன தனியரசு. இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போவும் பாஜகவை அவர் விமர்சிக்காத, எதிர்த்து போராடாத விஜயை மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிற சொல்கிற ஆதவர்ஜனா எந்த இடத்தில் மதசார்பற்ற கொள்கைக்கு ஆதரவாக இந்த தமிழக வெற்றி கழகம் போராடியது? போராடவே இல்லை. ஆகவே பாஜக எதிர்க்கிறதே பத்தாதுன்றீங்களா? பாஜகவை எதிர்க்கவே இல்லை. எந்த இடத்துல எதிர்த்தாரு? கூட்டணிக்கே போகலன்னு சொல்லி எனக்கு அழுத்தம் வந்ததுன்றாரு சார். அழுத்தம் வந்துமே நான் போகலை, 2.5 வருஷம் முதலமைச்சராக கொடுத்துமே நான் அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டேன், ஏன்னா நான் என்னோட கொள்கை எதிரி அவங்க அப்படின்னு தானே அவங்க நிற்கிறாங்க. சூப்பர். இப்போ பாஜகவுக்கு போகலன்னு சொன்னீங்கல்ல, பாஜகவோடு சேர்ந்துட்டாருன்னா அவர் ஒரு எங்கள் அண்ணன் சரத்குமார் மாதிரி ஒரு ஆளாயிருவார். பாஜகவுக்கு போகக்கூடாது, நீ வரக்கூடாதுங்கிறத பாஜகவோட திட்டம். அதான் பாஜகவோட திட்டம் விஜய் ஒரு ஜோசப் விஜயாக பாஜகவை எதிர்ப்பதைப் போல பெயரளவில் எதிர்த்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லுகிற 100 விழுக்காடு சிறுபான்மை வாக்குகளை விஜய் பக்கம் மடைமாற்றி விட்டு, ஆந்திராவில் ஒரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண்னு ஒரு நடிகர் இருக்கார், ஒன்றா நம்பர் ஆர்எஸ்எஸ்காரர், அதே கேரக்டர், அதே ஒரு 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 பாத்திரத்தை தான் இங்கே விஜய் ஏற்று நடிக்க வச்சிருக்கிறது பாஜக. இப்போவும் சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு? 100 சந்தேகம் இல்லை, அது உண்மை. ஆகவே விஜய் தனித்து இயங்க வைப்பதே பாஜக என்பதனால் பாஜக விஜயோடு போய் விஜயை பாஜக அழைத்தால் போயிடுவார். ஆனால் அது அம்பலப்பட்டு போய் பாஜகவினுடைய உண்மை முகம் தெரிஞ்சு விஜய்க்கு பெரிய செல்வாக்கு எதுவும் இருக்காது, திமுகவின் வாக்கில் சேதத்தை ஏற்படுத்த முடியாது என்பதனால்தான் விஜயை மிரட்டி பாஜக தனித்து இயங்க வைக்குது. ஆகவே அவர் பாஜகவின் கருவி என்பதில் நான் 100 விழுக்காடு உடன்படுறேன். ஏன் அவர் பாஜகவை எதிர்க்கலைன்னா, பாஜகவின் வாக்குகள் சேதமடையக்கூடாது, திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பார். ஏன்னா திமுகவுக்கு விழுகிற வாக்குகளை மட்டும்தான் சேதப்படுத்த வேண்டும் என்று விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, வேலை திட்டம். அதை தான் சேதம் வரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வராது. அதுதான் அவர் உண்மையிலேயே நாம் யாருன்னு அம்பலப்படுத்திட்டோம்ல. இப்போ தனியரசுவை போல் அவர் மீது இந்த விமர்சனத்தை, இந்த பார்வையை யாருமே வைக்கலை, திமுகவே வைக்கலை. தனியரசு தமிழ்நாட்டு மக்களை, ஜனநாயகத்தை பாதுகாக்க தனியரசு வச்சிருக்கிற இந்த வாதம் உண்மை என்பதை உணர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை விஜய் மக்கள் நிராகரிக்கிறார். ஆகவே சிறுபான்மை மக்களோ, கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களோ, ஜனநாயக சக்திகளோ, இந்துக்களோ விஜயை எந்த இடத்திலும் ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய அடுக்கடுக்கான ஆதாரத்தோடான கருத்து பரப்புரையை அறிவு சார்ந்த என் தாய் தமிழ் வாக்காளர் பெருமக்கள் ஏற்கிறார்கள், விஜயை நிராகரிக்கிறார்கள். ஆகவே விஜயினுடைய எந்த நோக்கத்திற்காக விஜயை பாஜக ஏவி இருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யாமல் தடுத்தது தனியரசு. அம்பலப்பட்டு வீழ்ச்சியை நோக்கி விஜயை நிறுத்தியது தனியரசு. ஆகவே பாஜக விஜயின் திட்டம் தோற்கடிக்கப்பட்டு ஜனநாயக ஆற்றல்கள் வலிமை பெறுவதற்கு தனியரசினுடைய பங்கு நிஜமாக்கப்படுகிறது. அதுதான் மகிழ்ச்சி, வெற்றி. இப்போ நிறைவாக நீங்கள் போட்டியிட போகிறீங்க. நீங்கள் கடந்த முறை போட்டியிட்ட அந்த மேற்கு மண்டலம் பகுதிகளில் 2021 தேர்தலில் அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எடப்பாடியே அந்த எதிர்க்கட்சி, ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொசிஷன் பண்ணதே அந்த மேற்கு மண்டலமாக தான் இருந்தது. களம் அதிமுகவுக்கு அங்கே கடுமையான போட்டி இருக்கும்போது அங்கே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, திமுகவோட செல்வாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதிமுகவினுடைய கோட்டை கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம்னு ஒரு பார்வை இருந்தது உண்மைதான். அது 2021 10.5 தந்து அந்த இரு பெரும் சமூகங்களும் அதை ஆதரித்தது உண்மைதான். ஆனால் இந்த தேர்தலில் எடப்பாடியால் இந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியல.
முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து அதிமுகவை ஒரு திராவிட கருத்தியலை தாங்கியிருந்த தொண்டர்களை காவிமயமாக்கி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக அதிமுகவை மாற்றிய எடப்பாடியை மேற்கு மண்டலத்து மக்கள், குறிப்பாக விவசாயிகள், உழவர்கள், பல்வேறு சமுதாய மக்கள், பல்வேறு சமய மக்கள் எடப்பாடியை முற்றிலுமாக நிராகரித்து, எடப்பாடி புரட்சித் தலைவருக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பார்வையோடு அதிமுகவை ஆதரித்த வாக்கு தொகுப்பு சிதைந்து போய் இந்த 5 ஆண்டுகளில் அந்த வெற்றிடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நிரப்பி மிக பெரும்பான்மையான பெண்கள், மகளிர் வாக்குகளை தளபதி திமுக அரசு நம்பிக்கையை பெற்றிருக்கு. பட்டியல் சமூக மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. ஏன்னா பெரும் தொகுப்பு அதிமுகவுக்கு 100 விழுக்காடு இருந்த பகுதிகளெல்லாம் அப்படியே 100 விழுக்காடு அதிமுகவின் எடப்பாடியிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, தளபதிக்கு, உதயசூரியனுக்கு, எங்களுடைய அணிக்கு வந்திருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள், பட்டியல் சமூக மக்கள், உழவர் பெருமக்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் என எல்லா பிரிவு மக்களும் அரசியல் விழிப்புணர்வு பெற்று யாருக்குமே நம்பிக்கையற்று விசுவாசமற்று இருக்கிற எடப்பாடியை தண்டிப்பது என்கின்ற முடிவுக்கு மேற்கு மண்டலத்து மக்கள் வந்த காரணத்தினால் இது வரலாற்றில் இல்லாத பெரும் சரிவை இந்த முறை மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ படு தோல்வியை சந்திக்கும். இது தனியரசு இப்போ சமீபத்தில் நெருக்கத்தில் இந்த பரப்புரை துவக்கியிருக்கேன். இன்னும் நான் கூடுதலாக 3-4 மாதத்துக்கு முன்பே என் அணிக்குள் வந்து இன்னும் கூர்மையாக மேற்கு மண்டலத்து மக்கள் மத்தியில் பரப்புரை துவக்கியிருந்தால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. ஆனால் சேலம் மாதிரியான இடங்களில் அதிமுக பாமக காம்பினேஷன் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த முறை அதே அன்புமணி கூட இருக்காரு. அப்படியே நீங்கள் கீழே கொங்கு பகுதியில் போனீங்கன்னா அதிமுக பாஜக சமூக ரீதியிலான வாக்குகள் கன்சால்டேஷன், மத ரீதியிலான கன்சால்டேஷன் ஒரு பெரிய ஃபேக்டர் கொங்கு பகுதியில் பாஜகவோட ஒர்க் பண்ணுது. இந்த 2 சக்ஸஸ் காம்பினேஷன் இந்த முறையும் இருக்கே, அப்புறம் எப்படி சிதையும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இந்த மக்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ பாமக அன்புமணியை சொன்னீங்க, எடப்பாடி அதிமுக சொன்னீங்க. 2 ஒரு 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 பெரும்பான்மை சமூகத்தினுடைய அந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் சேலம், தருமபுரி எல்லாம் ஆகும்னு இப்போ நான் சொல்கிறேன். அது களத்தில் இருக்குது. அதை போய் மக்கள்கிட்ட வந்து இதை விளக்கி மக்களை வந்து நம்ம அறிவுமயப்படுத்தப்படுறதுல ஒரு இடைவெளி திமுக அந்த அணி இப்போ பின்தங்கி இருக்குங்கிறதுல நான் மறுக்கலை. ஆமாம், நான் மறுக்கலை. நீ சொன்ன அந்த பாஜக அதிமுக காம்பினேஷன் கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதியில், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்து வரைக்கும் இந்த பாமகவுடைய இந்த எடப்பாடி சமூகமும் பாமக சமூகமும் ஓரளவு பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இந்த பார்வையில் வாக்காளர்கள் இவர்களை அணுகுவதனால் அந்த வெற்றி ஏற்கனவே சாத்தியப்பட்டது உண்மைதான். ஆனால் இதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே களத்தை தயார்படுத்தி இருக்கணுங்கிறது என்னுடைய நான் ஆய்வு கூட்டத்தில் சொன்னேன். என்னுடைய ஆதங்கத்தை பல ஊடகத்தில் சொல்லியிருக்கேன். இந்த பார்வை அங்கே அப்பாவி பாமர மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்து அறிவு சார்ந்த பார்வை அல்லது, அது வெறும் சாதி சார்ந்து பார்வையாக பார்க்கறது தமிழ் சமூகத்துக்கு தாழ்வு, ஜனநாயகத்துக்கு தாழ்வு என்பதனால் அந்த மக்கள் மத்தியில் இன்னி இருக்கிற இதர நாட்களில் என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக கணிசமான வாக்குகளை அந்த பகுதியில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணிக்கு மடைமாற்ற முடியும். எடப்பாடி அல்லது என்டிஏக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை நான் வந்து பலகீனப்படுத்தி அதை தோக்கடிக்க முடியும் நம்பிக்கை தனியரசுக்கு உண்டு. ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சகோதரர் ஈஸ்வரன் இருக்கிறார். தனியரசு இப்போ தான் போயிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்நியார் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ரஜினி ரசிகன் மன்றத்தையும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்டவர்களெல்லாம் விமர்சித்த பொழுது ரஜினியினுடைய ஆதரவும் ஐயாவுடைய ஆதரவும் எங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு. அண்ணன் கமலஹாசன் வந்திருக்கிறதுனால இவைகளையெல்லாம் சமன்படுத்தி இந்த முறை இந்த சமூக பார்வை மடைமாற்றப்பட்டு ஒரு அறிவு சார்ந்த அரசியல் பார்வையில் வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அறிவுகளையும் நம்ம நியூஸ் கிளிட்ஸுக்கு, என்னுடைய கோடிக்கணக்கான என்னுடைய உறவுகளுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு, எங்கள் மூத்த ஊடகவியலாளர் கௌதம் ஐயா வழியாக கட்டாயமாக கடத்துகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள், மிளிர்ந்து வருகிறார்கள். ஆகவே 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களையும் தலைநிமிரச் செய்ய நாளெல்லாம் கடமையாற்றி வருகிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கரத்தை வெளிப்படுத்த மேற்கு மண்டலமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறும். ஆகவே இந்த எடப்பாடி அல்லது வேறு வகையான எந்த காம்பினேஷனும், மதம் அல்லது சாதியும் அங்கு இணைந்து பயணித்தாலும் சாதி மதத்தை கடந்து தாய் தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு திராவிட மாடல் அரசை மீண்டும் நிலை பெற அரியணையை ஏற்ற இந்த முறை மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையை தகர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கோட்டையாக மாற வேண்டும். வாக்காளர்கள் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அறைகூவலையும் நம்முடைய பார்வையாளர்கள் வழியாக பதிவு செய்யும்.
உங்களுடைய தேர்தல் பணிகளுக்கு வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.